விக்ரம் படத்தினுடைய படப்பிடிப்பின் போது கமல்ஹாசனோட பேசக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதா? ஐயோ சார், அது நடந்தது பாருங்கள். அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, பொதுவாகவே நான் கொஞ்சம் பயந்து சுபாவம், கொஞ்சம் கூச்ச போடுவேன். நம்ம தப்பு பண்ணிட்டோம், வசூல் எம்பிபிஎஸ்ல நம்ம போல, இவர் எப்படிதான் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஃபுல்லாகவே விஜய் சேதுபதி காம்பினேஷன் சாருடைய காம்பினேஷன்றதுனால எனக்கு இவரோட காம்பினேஷன் வரவே இல்லை. இந்த இன்ட்ரோல் பிளாக்ல அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அப்போ தான் வந்து என் காம்பினேஷன் சொல்லிட்டாங்க. எப்படா பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பயத்திலே இருக்கேன். ஃபஸ்ட் நாள் வந்து அவர் வராரு, அவர் பாட்டுங்க ஏதோ அவர் ஷார்ட்ஸ் எதாவது எடுத்தாங்க, போயிட்டார். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தது. செகண்ட் டே வந்து அவர் வராரு, இன்றைக்கி காம்பினேஷன் வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. எப்போ நான் ஃபேஸ் பண்ணுன்னு பார்த்தேன். ஏன்னா எப்படி அவருக்கெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் நம்மளை. அவர் வந்தார், நான் எதிர்க்க பார்த்தேன். அவ்வளோ சார் இல்லை ஃபஸ்ட்டு வந்து அவ்வளோ சார் கண் அப்படியே சிரிக்கல, எதுவுமே பண்ணல, கண்ணு மட்டும் அப்படி போச்சு. ஆஹா, நம்ம மறக்கலட்டா இவர், நம்மளை அந்த கோவம் அப்படியே வச்சிருக்கா போல. அவர் ஏதோ ஒரு இதில் இருந்திருப்பார். பட் என்னோட முழுமைய மனசு என்னென்னா, ஆமாம் எனக்கு வந்து இதெல்லாம் தோணுது. சரி அப்படியே மைண்டில் வச்சுருக்கா போல, எப்படா பண்ண போகிறோம், ஏன்னா அவரோட தான் ஃபைட் பண்ண போகிறோம். அடுத்து என்ன ஷார்ட் தான் வரப்போகுது. அன்றைக்கி அப்படி போச்சு, பயந்துட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு டே வரும்போதெல்லாம் அவர் அங்கே வராது, நான் இப்படி சுற்றி அப்படி போயிட்டேன். அப்புறம் 3ஆவது நாள் அவருக்கு எனக்கு காம்பினேஷன் வந்தது. அன்றைக்கி பார்க்குறேன், அவ்வளோ சார் அப்போ தான் சிரித்தார். அப்போ தான் ஓகே, நேற்று கோமா பார்த்தா இன்றைக்கி வந்து கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டா இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃபைட் சீக்வன்ஸில் நானும் அவரும் என்னை அடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், அதுக்கு மேலே அவருடைய காம்பினேஷன் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அவர் வந்து என்னை சாவடிப்பார். அந்த பாப்பாவுக்கு பால் கொடுக்கும்போது என்னை பார்க்க விட மாட்டார், அப்படி ஷூட் பண்ணுவார், சாவடிப்பார். ஸோ அங்கே நல்லா என் கேரக்டர் வந்து ரெஜிஸ்டர் ஆச்சு. ஏன்னா அவரால் நம்ம சாவடிக்க போகிறோங்கிறதுனால அங்கே ரெஜிஸ்டர் ஆச்சு. ஸோ அங்கங்கே அந்த படத்தில் எனக்கு பெரிய கேரக்டரு, எனக்கு ஒரு தனி ட்ராக்கு அப்படிலாம் இல்லைன்னா கூட, ஒரு டைரக்டர் நினச்சாருன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை உருவாக்கலாங்கிறதுக்கு எப்படி ஏஆர் முருகதாஸ் சார் எனக்கு ரமணாவில் கொடுத்தாரோ, அந்த மாதிரி வந்து லோகேஷ் கல்யாண் சார் வந்து இந்த படத்தில் வந்து என் கேரக்டரை வந்து பார்க்குற ஆடியன்ஸ் மனசில் பதியும்படி பண்ணிட்டார். ஸோ அதனால தான் வந்து இத்தனை படங்கள் அடுத்தடுத்து அப்படியே